அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு குட்டியாக ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? நானும் எங்கள் அப்பாவும் ஒரு பர்ச்சேசிங்காக வெளியே போயிருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போதெல்லாம் ரொம்ப அமைதியாக ரோடு சைலண்ட்டாக யாருமே இல்லாமல் நல்லா தான் இருந்தது. மெயின் ரோடுக்கு போனதுக்கப்புறம் எதுக்குடா வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ரஷ்ஷு, ரொம்ப டிராஃபிக்கு. இது முகூர்த்த நாள் அப்படின்றதுனால ரொம்பவே டிராஃபிக்காக இருந்தது. அதெல்லாம் தாண்டி பல தடைகளை தாண்டி ஷாப்பிங் மால் போயிட்டோம். கலர்ஸ் இது விழுப்புரத்தில் தெரியாத ஆளே கிடையாது. அங்கே போயிட்டு நான் எந்த வேலைக்காக வந்தேனோ அந்த இடத்த நோக்கி போயிட்டேன். நான் ஆக்சுவலாக கிரில் பேன் வாங்கலாம் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் வந்திருந்தேன். ஆனால் அங்கே போய் என் மனசுக்குள்ளே பல கொஷின்ஸ், இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குதுன்னு சொல்லி நிறையா ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. எங்கள் அப்பாட்ட வர கேட்டுட்டு இருந்தேன் எது வாங்கலான்னு சொல்லி. எங்கள் அப்பா எதையாச்சும் ஒன்று வாங்கி தொலைம்மா, போகிறப்ப டிராஃபிக்கில் மாட்டிக்க போகிறோம்மா, சீக்கிரமாக வாங்கிட்டு வாம்மா அப்படின்னாரு. எனக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. அதுக்கப்புறமா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக வாங்கிட்டு போகிற பேனில் அழகாக ஏதாச்சும் ஒரு கிரில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லாரும் வாயில் எச்சு தான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? இப்போல்லாம் பல ஃபன்னோடு அங்கே ஷாப்பிங் நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பாவும் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். எது நல்லா வெயிட்டாக இருக்குது, எது லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருந்தார். அட்லாஸ்ட்டாக ஒன்று நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க டேக் ஒட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா போய் வாரண்ட்டி கார்டு வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அது வாங்கிட்டு அதுக்கப்புறமா வரையும் சந்தோஷத்தோடு அப்படி நடந்து போயிட்டுருந்தோம். எதையோ சாதித்த ஒரு சந்தோஷத்தை கண்ணில் பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்தது. வாங்கிட்டு போயிட்டுருந்தோம். இந்த அத்தர் ஷாப் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கான டைம் இப்போ தான் அமைஞ்சது. ஸோ இங்கே நின்று ஒரு அத்தரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் திரும்ப எங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.